மணவாளநல்லூர் கொளஞ்சியப்பர் முருகன் கோயில் என்று அழைக்கப்படும் இந்த இடம் விருதாச்சலத்திற்கு அருகில் உள்ளது. சில நூற்றாண்டுகளுக்கு முன் காடாக இருந்த இந்த இடத்தில் கொளஞ்சி செடிகளுக்கு நடுவே பசுமாடு தனது குளம்புகளினால் கீறி அங்கு உள்ள பலிபீடம் போன்ற அமைப்பில் தினமும் தானாக பால் சொரிவதைக் கண்ட மக்கள் இது நிச்சயம் தெய்வ சக்தி உள்ள இடமாக இருக்கின்றது என்று வழிபட்டு வந்தார்கள். கடவுளின் பெயரை தேடும் பொழுது சுந்தரமூர்த்தி நாயனார் விருதாச்சலத்திற்கு வந்து விருத்தகிரீஸ்வரர் என்ற முதுமையான சிவபெருமானின் கேட்டு அவர் பொன் தரமாட்டார் என்று கூறி செல்லும் பொழுது சிவபெருமான் தனது மகனாகிய முருகனிடம் சுந்தரன் என்னை பார்க்காமல் செல்கிறான், அவனை வழிமாற்றி அனுப்புக என்று கூறியதாக உள்ள வரலாறை கண்டவுடன் தான் இங்கு உள்ளவர் முருகப்பெருமானே என்று இந்த பலிபீடத்தை பிரதிஷ்டை செய்து கொளஞ்சியப்பராக முருகனாக வழிபடுகின்றார்கள். மேலும் பாம்பாட்டி சித்தரின் குருவான அகப்பை சித்தர் அடக்கமான இடமும் இதுவாகும். இங்குள்ள பிரார்த்தனை முறையின்படி நமது பிரார்த்தனையை பிராதுவாக விண்ணப்பம் எழுதி அலுவலகத்தில் பணம் கட்டி பிராது விண்ணப்பம் வாங்கி அதில் எழுதி சுவாமியின் பாதத்தில் வைத்து பூஜை செய்துவிட்டு இங்கு கட்டி விடுகின்றார்கள். அந்த பேப்பரை 90 நாட்களுக்குள் அந்த பிரார்த்தனை நிறைவேறுகின்றது. 30 நாட்களுக்குள் நிறைவேறிவிட்டாலும் அலுவலகத்தில் வாபஸ் பணம் கட்டிவிடலாம். இவ்வாறு இங்கு உள்ள ஒரு பிரார்த்தனை முறை புதிதாக உள்ளது. அனைத்து பிரார்த்தனைகளும் நிறைவேறுகின்றது. அருணகிரிநாதர் முருகனை மணவாளராக பாடுவதனால் இங்கு மணவாளநல்லூர் என்று பெயர் ஏற்பட்டிருக்கின்றது. மேலும் கொளஞ்சி செடிகளுக்கு நடுவில் பசுமாட்டின் குளம்புகளினாலும் கண்டுபிடிக்கப்பட்டதினாலும் இவருக்கு கொளஞ்சியப்பர் என்று முருகருக்கு பெயராக உள்ளது. கோயிலின் பின்புறம் மான், மயில் போன்றவை வளர்க்கப்படுகின்றன. பிரார்த்தனைக்கென்று வைக்கப்பட்டுள்ள கம்பம் பிராது விண்ணப்பங்களினால் நிறைந்து வழிகின்றது. பல்வேறு சுதை சிற்பங்கள் கோயிலின் வெளிப்புறத்திலும் பிரகாரத்திலும் காணப்படுகின்றது. கொளஞ்சியப்பர் வரலாறு, பிள்ளையார், முருகப்பெருமான், மயில், சித்தர்கள் உருவங்கள் காணப்படுகின்றது.